ஒரு பிகேஎன் ரீச்சால சந்திக்கிறோம். நாங்கள் இப்போ எங்க நிற்கிறோம்னா ரீச்சால இருக்கக்கூடிய கொய்யா தோட்டத்தில் இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு முதல் ஒரு சின்ன ஒரு வீடியோவில் காட்டினா இந்த கொய்யாவில் வந்து பதிவு வைக்கிறது அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 300 கொய்யாக்கள் நிற்குது. அதில் வந்து பிங்க் லேடியன்ஸ் ஒரு கொஞ்சம் பிங்காக இருக்கிற கொய்யாவும் இருக்குது, அதே மாதிரி வெள்ளை கொய்யாவும் இருக்குது. நாங்கள் என்ன செஞ்சாங்கன்னா கொஞ்சம் கொய்யா கண்டில் வந்து இந்த முறை முதலாக பதிவு வச்சு பார்த்துனாங்க. அதாவது சீட்ஸ் எடுத்து விதி எடுத்து பதிவு வைக்கிறன்றது வந்து கனநாள் ப்ராசஸ், கனநாள் எடுக்கும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யறாங்க, மரத்திலேயே வந்து இப்படி பொட்டலமாக கட்டி அதுக்குள்ள இது மண்ணெல்லாம் போட்டு பேக் பண்ணி விட்டுனாங்க. சரியா ஒரு மாசத்துல வந்து எங்களுக்கு கண்டு வேரெல்லாம் விட்டு உருவாகி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த கண்டு எடுத்து என்ன செய்யறோம்னு சொன்னீங்கன்னா பொட் பண்றோம். இந்த பார்த்தீங்கன்னா வேரெல்லாம் விட்டு இருக்குது. இது என்ன செய்யறோம், சின்ன சின்ன பேக்கில் உரங்கள் மண்ணுகள் எல்லாம் போட்டு பொட் பண்ணி இப்போ பொட் பண்ணி நாங்கள் எங்களோட தோட்டத்தில் ஒரு 3-4 கிழமை இப்படி வச்சு வடிவ பராமரித்து போட்டு உங்களுக்கும் விற்கலாம், எங்களுக்கும் நடலாம். இந்த மேலே இருக்கக்கூடிய கிளையில வந்து இது அந்த பொட் வச்சபடியாக வந்திருக்கிற எக்ஸ்ட்ரா குருத்துகள் அதை வந்து நாங்கள் கட் பண்ணுறோம். என்னன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும்னு சொல்லி சொன்னால் அந்த குருத்தை கட் பண்ணி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொய்யா கண்டு ரெடி. ரைட். தம்பி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், யூடியூப்பை திறந்தா வேற்ற மாதுளை தோட்டம் தான் தெரியும். எழுது மட்டுவாள்ல ஒரு பெரிய மாதுளை தோட்டத்தை வடமானத்தில் பெரிய அளவில் முதல் கொண்டு வந்ததை ஜீவன் தான். அவரை நான் ஒரு மாதிரி தேடி பிடிச்சி போய் காலில் விழுந்துட்டேன், தம்பி என்னையும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் அவற்ற அறிவுறுத்தலோட 1000க்கும் மேற்பட்ட கண்டுகளை வந்து ரீச்சால வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, கொய்யாவும் அவர் தான் எங்களுக்கு ஃபுல்லாக என்னென்னு சொல்கிறது வழி நடத்துகிறார். அது என்ன செய்யணும் கொள்ளணும்னு இந்த கொய்யாவில் முதலாக கண்டுகளை மீளுருவாக்கம் செய்கிறத பற்றி ஒரு இதொண்டு சொல்லி தந்தவர். அந்த கண்டை மரத்திலேயே வச்சுக்கொண்டு இந்த மாதிரி கண்டு பதிவு வைக்கலாம்னு சொல்லி எல்லாம் பொட்டெல்லாம் கட்டி வச்சு நாங்கள் இப்போ ஒரு எத்தனை கிழமை இருக்குன்னு கோதேஷ்? எத்தனை கிழமை? 6 கிழமைக்கு முதல் வச்சுனாங்களா? எத்தனை கிழமை? ஒரு மாசமா? ஒரு மாசத்துல இப்ப வேர் விட்டுட்டு தானே. ரைட். நீங்களும் ஒரு 2 வருஷத்தால கொஞ்சம் கண்டு செய்து வைக்கலாம், கொஞ்சம் கொய்யாக்காயை செய்து வைக்கலாம். ஆனபடியாக ஒரு வருமானத்தை கிட்டக்கூடிய ஏராளமான வழிகள் இருக்குது. உங்களுக்கு கண்டு வேண்டாம் வாங்க, ரீச்சாவில் வந்து கொய்யா கண்டு மாதுளங்கண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு மொத்தமாக சில்லறையா எல்லாமே தரலாம். நீங்கள் ஒரு 1000 கண்டு தர வேண்டாம் கூட நாங்கள் ஒரு 2 மாசத்துல கண்டை உற்பத்தி செய்து ஃப்ரெஷ்ஷாக தருவோம். வந்து எடுத்து கொண்டு போய் ஒரு விவசாய புரட்சி ஒன்றை வடக்கு கிழக்கில் செய்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுக்கான மார்க்கெட் சந்தைன்றது பெருசு. மாதுளம்பழத்துக்கு தேவையான அளவு சந்தை இருக்குது, கொய்யாக்காய்க்கு தேவையான சந்தை இருக்குது, மாங்கண்டுக்கு தேவையான சந்தை இருக்குது. விற்கிறது இலவாக விற்கலாம், கூடின லாபம் வரும். நீங்களும் எங்களை மாதிரி ஒரு கொஞ்ச நாளையில் பெரிய அளவில் ஒரு பழத்தோட்டத்தை உருவாக்குறதுக்கு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறோம். ரீச்சாவோட தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.